20 days சேலஞ்சோட டே வந்து பார்த்திங்கன்னா டே 15. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இந்த டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. காலையில் வந்து எந்திரிச்சு கரிஞ்சீரக தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சிட்டேன். அது வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணேன். ஷார்ட்ஸ் இப்படி வந்து தான் எடுக்கணும், போர்ட்ரேட்டாக எடுக்கணும் இல்லையா, ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கணும். அதனால் வந்து எதாவது ஒன்றில் மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று மட்டும் தான் அப்லோட் பண்ணேன். ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணேன் பாருங்கள். கரிஞ்சீரக தண்ணி குடிச்சிட்டு வந்து தோசை கொஞ்சமாக வந்து பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அதை வந்து தாளித்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோசை இது தேங்காய் சட்னி வந்து அங்கிட்டு பின்னாடி இருக்கு. இதுதான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதில் வந்து என்னென்ன இதெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் நான். திணை அரிசி, வரகரிசி, சாமை அரிசி, குதிரவாளி அரிசி, பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு, துவரம்பருப்பு, சுண்டல், வெள்ளை சுண்டல், பட்டாணி, இது எல்லாமே சேர்த்துருக்கேன். இன்னொன்று வந்து மட்டை அரிசி, இன்னொன்று சிகப்பரிசி, இந்த ரெண்டு மொத்தம் 12 பொருள் சேர்த்துருக்கேன். சூப்பராக வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் லைட்டாக வந்து பிச்சு சாப்பிட்டு பார்த்தேன். நான் வந்து அரைச்சோடனே ஊற்றிட்டேன்னா அதனால் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். புளிக்க வச்சு ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சும்மா 2 தோசை ஊற்றிருக்கேன். மதியம் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நைட்டு ஊற வச்சிட்டேன். காலையில் அரைச்சி சும்மா 2 தோசை ஊற்றி பார்த்தேன், நல்லா வந்துருக்கு. இது நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து இவ்வளோ பொருள் போட்டதில்லை. இந்த திணை அரிசி, வரகரிசி அதெல்லாம் போட்டதில்லை. சூப்பராக வந்துருக்கு தோசை. வெயிட் லாஸுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஒயிட் ரைஸும் யூஸ் பண்ணல இல்லையா. ஒயிட் ரைஸ் வந்து உளுந்து போட்டுக்கேன். உளுந்து சொல்ல மறந்துட்டேன், உளுந்து போட்டுக்கேன் லைட்டாக. ஒயிட் ரைஸ் வந்து உளுந்து போடவே இல்லை. இது எல்லாமே சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு அரைக்கும் போது 2 வரமிளகா போட்டிங்கன்னா சூப்பராக வந்து அரைச்சி நைஸாக அப்படியே வந்து லைஸாக இருக்கும். தோசையும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு சாப்பிட்டு தரேன், ரொம்ப பசிக்குது. இப்போ டைமிங் என்னென்னா 8:15 8:30 இருக்கும். மணி வந்து 11:45 ஆகுது, 11:44 ஆகுது. ஒரே ஒரு கொய்யாக்காய். இதில் வந்து யாருக்கெல்லாம் இந்த மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிட பிடிக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து கொய்யாப்பழத்தில் விட இந்த மாங்காயில், நெல்லிக்காயில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நவாப்பழத்தில், இந்த 3 காம்பினேஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாராவது இந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து காலையில் வளரனில் சரி ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும்ல இருந்துச்சா, சரி இதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து எங்கள் அம்மா வந்திருந்தாங்களா, அவங்க அங்கே மரம் இருக்குது, அங்கேருந்து ஒரு 10 பழத்தை பிச்சுட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நான் என் ஹஸ்பண்ட்டை 2 வாரமாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கினேன். வர அவசரத்தில் வேலை டென்ஷன்லாம் மறந்துட்டு வந்துடுறாரு. சரி நம்ம கடைக்கு போயிட்டு பார்த்தாலும் வந்து ஒரு எப்படின்னா பழம்லாம் ஒரு மாதிரி வச்சுருக்காங்களாம். அதை பார்த்தா எப்படிங்க வாங்க தோணும். அதனால் வந்து வேணாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். 2 நாள் ஆச்சு. சரி நான் கரூர், திண்டுக்கல் அந்த மாதிரி போனேன்னா வாங்கிட்டு வரேன் அப்படின்னாங்க. சரி பரவாயில்ல, நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், நம்ம இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே வெயிட் லாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த கொய்யாக்காய் சாப்பிட்டு வந்துடுறேன். ஹாய், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 3:30 ஆகுது. நான் வந்து லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன். ஏன் சிஸ்டர் எதுவும் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்டால் வந்து சாப்பிட்டேன். ஒரு 12 இருக்கும், சரி 12:45 இருக்கும். அப்போ வந்து ஒரு 2 தோசை காலையில் எடுத்துக்கிட்டேன் இல்லையா, 2 தோசை கொஞ்சமாக தேங்காய் சட்னி எடுத்துக்கிட்டேன். ஆனால் ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் வந்து ஒரே ஒரு தோசை கொஞ்சமாக பச்சை பட்டாணி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனால் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது லெமன் ஜூஸ் ஒரு மாதிரி ஆப்பிள் மாதிரி வருது, கேஸ்ட்ரபிள் மாதிரி வருது. லெமன் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸில் சுகர் போட்டிங்களா அப்படின்னா கண்டிப்பாக போட்டேன், லைட்டாக கொஞ்சமாக போட்டிருக்கேன். நான் இது வரைக்கும் லெமன் ஜூஸில் வந்து இதில் போடாமல் குடிச்சது கிடையாது. ஸோ அதனால் நைஸ் சுகர் அவாய்ட் பண்ணணும். பாதாம் பிசின் வந்து ஒரு சிலர் வந்து வெயிட் போடும் அப்படின்னு சொன்னாங்க. பாதாம் பிசின் வந்து நல்லதா வெயிட் லாஸுக்கு அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல. சியா சீட்ஸ் நான் போட்டு குடிச்சிட்டேன். சியா சீட்ஸ் வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா
ஆனால் வந்து பாதாம் பேசன் இருக்குது, அது போடலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். சரி, அது மட்டும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஹாய், நம்ம இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா வந்து நம்ம நைட் ஆகிடுச்சு இல்லையா? நைட்டுக்கு நம்ம என்னென்ன எடுத்தோம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். மதியம் வந்து தோசை சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 o'clock இருக்கும் 2 பாயில்டு எக்கு எடுத்துக்கிட்டேன். அதோட கலோரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 310 கலோரிஸ் வந்துருச்சு. கடவுளே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம இனிமேல் ஒரு எக்கு சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மில்லட் தோசை இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து 295 கலோரிஸ் வந்துச்சு. ஓகேங்களா? மில்லட் தோசைன்னு சொல்ல முடியாது, அது வந்து நம்ம நிறைய போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறப்போ அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலோரிஸ் தான் காட்டும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லையா? நம்ம வந்து ஒரு பொருள் போட்டிருந்தா அது வந்து பாயில்டு எக்னா அது கரெக்டாக கலோரிஸ் கால்குலேட் பண்ணும். நம்ம நிறைய வந்து 11 பொருள் போட்டிருக்கோம். 11 பொருள் உள்ள ஒவ்வொரு கைதான் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த கலோரிஸ் கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஸ்கேனரில். ஓகேங்களா? நான் வந்து டைப் பண்ணி தான் வந்து மில்லட் தோசை அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணியிருந்தேன், கலோரி கால்குலேட் பண்ணேன். சரி, நம்ம வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இல்லையா? இன்றைக்கி டே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாளைக்கு டே 16. நாளைக்கு நான் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் எனக்கு தூங்குறேன். ஏன்னா வந்து 4 நாள் ஆயிடுச்சு, 4 நாளாக 4 days எக்ஸசைஸ் பண்ணவே இல்லை. எக்ஸசைஸ் பண்ணதுனால வெயிட் லாஸ் ஆகும். நம்ம டயட்டில் மட்டும் இருந்தால் எப்படி இல்லை வெயிட் லாஸ் ஆகும். ஸோ வந்து எனக்கு வந்து அது ஒரு மன உறுத்தலாகவே இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் எப்படியாவது ஒரு மெசேஜ் அது இதுன்னு ஏதாவது போட்டு விட்டு என் மனசை தேர்த்தி விடுங்க யாராவது. சரி, நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இல்லையா? சரி, அதான் நாளைக்கு காலையில் எனக்கு வந்து நான் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும். 4 days ஆச்சு. இந்த ரெண்டும் நான் வந்து பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நாளைக்கு சண்டே வேறு. நம்ம காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் வந்து படுக்கணும். சரி, இன்றைக்கி டே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக போச்சு. நம்ம வந்து இன்னொரு நல்ல வீடியோட பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.